ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டி ரொம்பவே ஆசாசியா வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. கண்ணை இருந்துட்டு, ஆனா இது வானத்திக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க பாருங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வானத்தி வந்து பின்னாடி டாக்டரை வேற உட்கார வச்சுட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே பாண்டிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரி வானத்தி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஆனால் கிளம்புறம்போது சொல்லுங்க வானதி, நான் ஏன்னா எதுலேயும் வரல, உங்களை நம்பி தான் வண்டியில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன வானதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைடா, டாக்டர் வந்து கார் எடுத்துட்டாரு, அவரோட பைக்கு சும்மா தானே இருந்துச்சு, அதனால தான் அவரோட வண்டியை எனக்கு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா உனக்காக நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேனே, அப்போ நான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண எனக்காக அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே எனக்காகவே இது எல்லாத்தையும் பண்ண, சாரி பாண்டி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த வண்டியை நான் அவர்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன், அவர் கொடுத்துருந்தாலையும் நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்ததுனால அவர் கார் எடுத்த உடனே எங்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா மெடிக்கல் ஷாப்க்கு உன்னோட கடைக்கு எல்லாமே நடந்து வந்துட்டுருக்கலாம், அதை பார்த்து அவரே மனசு தாங்காமல் இந்த வண்டி எனக்கு சும்மாவே கொடுத்துட்டாரு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.